Hi students, in the video example 2.24 பார்க்கலாம். The product of three consecutive terms of GP. அதாவது product of three consecutive terms. எப்போ three consecutive terms னு சொல்றாங்களோ அப்போ உடனே மைண்டுக்கு என்ன வரணும்னா A by R A AR அப்படின்றது தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு மூணு தேவையான GP. இதுல அவங்க என்ன சொல்றாங்க, ப்ராடக்ட் என்னன்னு சொல்றாங்க 343. ஸோ ப்ராடக்ட் வந்து என்னன்னு சொல்றாங்க 343 and then sum is 91/3. ஓகேவா? next sum is 91/3. இதுதான் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். find the three terms. ஸோ அப்போ இதுதான் இந்த மூணு டேர்ம்ஸ். இந்த மூணு டேர்ம்ஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து A and R இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். கரெக்டா? இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுல ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். இப்போ இது ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? A by R into A into AR equal to 343. So இந்த R cancel ஆயிடும். Then this is A cube. ஓகேவா? இப்போ இந்த A cube இருக்கு. அப்ப இந்த 343 ஏதாவது கியூப்ல வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 cube. ஒரு சில நம்பர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுல இந்த 343ன்றது என்னது இம்பார்ட்டன்டான நம்பர். 7 cube தான் என்னது 343. A is equal to 7. கியூப் மட்டும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இப்போ A equal to 7ன்றது கிடைச்சிருச்சு. இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை யூஸ் பண்ணணும். இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 91/3 வருது. A by R plus A plus AR equal to 91/3 வருது. இல்லை A காமனா இருக்கு. A காமன் நோட் வெளில எடுத்துடலாம். காமன் நோட் எடுத்துட்டா 1 by R plus 1 plus R equal to 91/3. ஃபைன். நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ என்ன? 7. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே R வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, இங்கே இல்லை. ஸோ அதை எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ 1 பிளஸ் இங்கே R இல்லை. ஸோ அப்போ R வரும். இந்த இடத்துல R இருக்கு. ஸோ அப்போ R ஸ்கொயர் வரும். டிவைடட் பை R ஈக்குவல் டு 91/3. அண்ட் தென் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 3 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணலாம், R இந்த சைடு மல்டிப்ளை பண்ணலாம், இங்கே 7 இங்கே டிவிஷனில் கொண்டு வரலாம். எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்ல பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் 3 into 1 plus R ஸ்கொயர் ஈக்குவல் டு 91 R டிவைடட் பை 7. நல்லா பாருங்க, இங்க இருக்க டினாமினேட்டர்ல 3 நான் என்ன பண்றேன், இங்க நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். தென் இங்க 7 இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இங்க டிவிஷன்ல வந்துடும். இங்க R டிவிஷன்ல இருக்கு, ஸோ இங்க நியூமரேட்டர்ல வந்துருச்சு மல்டிப்ளிகேஷன்ல. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 7 கேன்சல் அவுட் ஆகுது பாருங்க. இது 1 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ்? 13 டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். தென் 3 plus 3R plus 3R ஸ்கொயர் ஈக்குவல் டு 13R. இப்போ இது குவாட்ரேட்டிக் மாதிரி வருது பாருங்க. இப்போ 3R அப்படியே எழுதிக்கலாம், 3R ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன், பிளஸ் 3R இங்க மைனஸ் இங்க பிளஸ் 13R இருக்கு. அப்போ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? மைனஸ் 13R. அப்புறம் இங்க ரிமைனிங் பிளஸ் 3 இருக்கு, அந்த பிளஸ் 3 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை, ஸோ 0. ஸோ 3R ஸ்கொயர் 3R மைனஸ் 13R சப்ராக்ட் பண்ணா மைனஸ் 10R பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இப்போ குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நீங்க என்ன பண்ணலாம், ஃபேக்டரைசேஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 into 3 9. இப்போ 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 into 1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த இடத்துல பிளஸ் வேணும். ஸோ நான் ரெண்டு இடத்துல என்ன பண்றேன், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். -9 into -1 பிளஸ் 9. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? -10. அதாவது மிடில் டேர்ம் வருது. கரெக்டா? ஃபைன். ஸோ அப்போ 3R minus 9 into 3R minus 1 equal to 0. ஸோ R is equal to, இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கோங்க, 3R minus 9 equal to 0, 3R minus 1 equal to 0, then 3R equal to 9, R is equal to 9/3, then R is equal to 3. Next இந்த இடத்துல என்ன வரும்? 3R equal to 1, then R is equal to 1/3. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு ஆருக்கு. ஓகே, ஏயோட வேல்யூ என்ன கிடைச்சது? ஏயோட வேல்யூ என்ன கிடைச்சது? 7. ஸோ இப்போ 7 யூஸ் பண்ண போறோம். A 7 இருந்து R 3 இருந்ததுன்னா A by R A AR இதெல்லாம் தான் டேர்ம்ஸ். இப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 7/3 then 7 then 7 into 3. அப்போ சீக்வன்ஸ் என்ன? 7/3 7 21 and so on. போட தேவையில்லை இந்த இடத்துல, ஏன்னா அவங்க வந்து அந்த 3 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதோட நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா A equal to 7, R is equal to 1/3. ஸோ இப்போ இப்படி போடும்போது அதே தான், A by R A AR. ஸோ this implies 7 divided by 1/3, 7 then 7 divided by ஓகே 7 into 1/3 போடுறேன். தென் எனிஹவ் அது 7 divided by 3 தான் வரப்போகுது.
ஓகே தென் இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன ஆகும், இது 7/1 இன்டூ இப்போ இந்த 1/3 என்ன ஆகும் 3/1 மாறும். ஸோ நிறைய பேர் வந்து இதை தப்பாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக. 7 இல்லை 1 வந்து 7 கூட மல்டிப்ளை பண்ணணும், இல்லை இது வந்து 7/3 எழுதணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தப்பாக போடுவீங்க. ஸோ என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர் என்ன டினாமினேட்டர் என்னன்றதை தெளிவாக பார்க்கணும். இங்கே நியூமரேட்டர் என்ன ஏயோட வேல்யூ என்ன 7. ஸோ அப்போ நியூமரேட்டர் என்ன 7, வெறும் 7-ஐ 7/1 அப்படின்னு எழுத முடியும் நம்மளால. தென் டினாமினேட்டர் என்ன 6. ஸோ ஆர் என்ன வேல்யூ 1/3. ஸோ இப்போ இந்த 1/3ன்றது தான் என்னது டினாமினேட்டர். அப்போ நீங்கள் அதை தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும், 3/1 எழுதணும். சரியா, ஃபைன். இப்போ இதை ஒன்றும் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிடலாம், 7/3 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 7 3 சார் 21, 7 7/3. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஆன்சர் தான், ஆர்டர் மட்டும் மாறி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் தான் நீங்கள் எழுதணும், அப்போ தான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. புரிஞ்சுதா?